வெல்கம் பேக் கைஸ். இப்போ நம்ம 10th சிவிக்ஸ்ல பார்ட் 2 ஓகேங்களா. ஸோ அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த பார்ட் 1 அப்படிங்கிறது பார்த்தோம் சரிங்களா. ஸோ அதில் பார்ட் 2 அப்படிங்கிறது நம்ம பார்த்து என்ன பண்ணலாம், அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, சட்டமன்றத்தின் செயல்பாடுகள். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, சட்டமன்ற அதிகாரங்கள் கொடுத்தாங்க ஓகேங்களா. சட்டமன்ற அதிகாரங்கள் அரசியலமைப்பின் படி மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றம் சட்டத்தை இயற்றலாம் ஓகேங்களா. இப்போ என்ன சொல்றாங்க, மாநில பட்டியல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம நிர்வாகத்தை என்ன சொல்றாங்கன்னா மாநில பட்டியல் ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் மத்திய பட்டியல், அடுத்து மாநில பட்டியல், அப்புறம் வந்து பொதுப்பட்டியல்னு மூணா பிரிப்பாங்க ஓகேங்களா. மத்திய பட்டியலில் உள்ளதெல்லாம் மத்திய கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அதுல சட்டம் ஏற்றிருப்பாங்க. மாநில பட்டியல் இருக்கக்கூடியதெல்லாம் மாநில அரசு என்ன பண்ணுவாங்கன்னா சட்டம் ஏற்றிருப்பாங்க. பொது அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே பொதுவானது ஓகேங்களா. மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருமே சட்டம் ஏற்றிருக்கலாம். மத்திய அரசு சட்டம் ஏற்றப்போ அதுதான் செல்லுபடியாகும் ஓகேங்களா. ஸோ அடுத்து இதை வச்சுக்கலாம். பொதுப்பட்டியலிலும் சட்டமன்றம் ஓகே அதான் சொல்லியிருக்காங்க. பொதுப்பட்டியலிலையும் இங்க இல்லையா மூணாவது பட்டியல், இதுலயும் மாநில அரசு வந்து சட்டம் ஏற்றிக்கலாம் ஓகேங்களா. அது வந்து ரெண்டு பேருமே பொதுதான். பட் ஆனா அதே அந்த அந்த இது மேல மத்திய அரசு சட்டம் ஏற்றினாங்க அப்படின்னா மத்திய அரசோட சட்டம் தான் செல்லுபடியாகும் ஓகேங்களா. சட்டமன்றம் சட்டம் இயற்றலாம். அதே சட்டத்தை நடுவண் அரசு இயற்றும் பொழுது, இதுதான் நான் சொன்னேன், நடுவண் அரசு சட்டம் இயற்றும் பொழுது மாநில அரசின் சட்டம் செயலற்றதாகிவிடும் ஓகேங்களா. சோ அதுல அந்த மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆக்ட போட்டு வச்சாங்க அப்படின்னாக்கா அவங்க போடுற சட்டம் தான் செல்லுபடியும் ஓகேங்களா. நாடாளுமன்ற நடைமுறையை போன்றே மாநில சட்டமன்றத்தின் மசோதாவும் சட்டமாக மாறுகிறது. அப்போ சேம் ப்ரொசீஜர் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எப்படியோ அதே தான் ஸ்டேட் கவர்மெண்டோட ப்ரொசீஜர் தான் சொல்றாங்க. நிதி அதிகாரங்கள். சட்டமன்றம் மாநிலத்தின் நிதிநிலையை கட்டுப்படுத்துகிறது. எஸ், சட்டமன்றம் தான் மாநிலத்தோட நிதிநிலையை வந்து கட்டுப்படுத்துது. சட்டமன்ற கீழவையானது மேலவையை காட்டிலும் பண நடவடிக்கைகளில் அதிக அதிகாரத்தை பெற்றுள்ளது. இப்போ பண நடவடிக்கைகள்ல மேலவையோட கீழவைக்கு தான் என்ன இருக்கு அப்படின்னா அதிகமான பவர் இருக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா. நம்ம பார்த்தோம் பண மசோதா என்ன பண்ண முடியும், நம்ம மாநிலங்கள் மக்களவையில தான் அறிமுகப்படுத்த முடியும். சரி, மக்களவைனா அங்க மேல, கீழே சட்டப்பேரவையில ஓகேங்களா. சட்டப்பேரவையில தான் அறிமுகப்படுத்த முடியும். அதே மாதிரி அது பண மசோதாவான்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா சபாநாயகர் தான் ஓகேங்களா. எல்லாமே பேரவையில தான் அந்த அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. கீழவையில பண மசோதா கீழவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும், இதுதான் நானும் சொன்னேன். அப்போ பண மசோதா அப்படிங்கிறத கீழவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். அதே மாதிரி ஒரு மசோதா பண மசோதான்னு சொல்லக்கூடியதும் சபாநாயகர் மட்டும்தான். அடுத்து, சட்டமன்ற கீழவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது. அப்போ கீழவையோட அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது. இது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாபிக்ல இம்பார்ட்டன்டான டேட்டா ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான், பண மசோதாவும் இம்பார்ட்டன்ட் தான், இந்த புதிய வரிகளையும் கீழவையோட அனுமதியின்றி விதிக்க முடியாது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நிதி அதிகாரங்கள். அடுத்து, நிர்வாகத்துறையின் மீது கட்டுப்பாடுகள். அமைச்சரவையானது சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது. எஸ், அமைச்சரவை அப்படிங்கிறது சட்டமன்றத்துக்கு பொறுப்பானது, ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஓகேங்களா. சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும். இப்ப எம்எல்ஏ கேட்கிற கேள்விகளுக்கு அமைச்சர்கள் அப்படிங்கிற என்ன பண்ணணும், பதிலளிக்கணும். அதாவது பதிலளிக்கிறதுக்கு கடமைப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவார். அப்படி இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் மேல பதவி நீக்க தீர்மானம் கொண்டுட்டு வந்தா அப்படின்னா என்ன பண்ண முடியும், அவங்க பதவி நீக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க சரிங்களா. சோ இந்த டேட்டா லாஸ்ட்ல டேட்டா இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க, பதவி நீக்கம் செய்யறது. அடுத்து, மூணாவது இருக்கக்கூடிய மாநிலத்தின் நீதித்துறை ஓகேங்களா. மூணு பார்த்தோம். அதாவது ஒரு மாநிலத்தோட நிர்வாகம் அப்படிங்கறத என்ன பண்ணோம்னா நிர்வாகம், அதுக்கப்புறம் சட்டமன்றம் பார்த்தோம். மூணாவது இருக்கிற அந்த பிரான்ச் அப்படிங்கிறது நீதித்துறை ஓகேங்களா. சோ இங்க வந்து மாநில நீதித்துறை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மாநிலத்துடைய உயர்ந்த நீதித்துறையில உயர்ந்தபட்ச அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மாநிலத்தின் உயர் நீதிமன்றங்கள், ஹை கோர்ட்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஹை கோர்ட்னு சொல்லுவோம். சோ இந்திய அளவுல சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அதுக்கு கீழே வரக்கூடியது அந்த ஹை கோர்ட், அதாவது மாநிலங்கள் அளவுல இருப்பாங்க ஓகேங்களா. 1862 இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயர் நீதிமன்றங்கள் கல்கத்தா, பம்பாய் அண்ட் மெட்ராஸ் மூன்று இடங்கள்ல தோற்றுவிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா ஓகேங்களா. 1862ல காலப்போக்கில் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒவ்வொரு மாகாணமும் ஒரு உயர் நீதிமன்றத்தை கொண்டிருந்தது. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒவ்வொரு மாகாணமும், அதாவது பிரிட்டிஷ் பீரியட்ல இப்ப நம்ம மாநிலங்கள்னு சொல்றோம் இல்லையா, அப்போ பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து இது மாகாணம்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. சோ அப்போ ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒவ்வொரு நீதிமன்றம் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. 1950க்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் அண்டை மாநிலங்களுக்கும் உயர்நீதிமன்றமாக விளங்கியது. அப்போ இது இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் சில உயர்நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது பக்கத்துல உள்ள மாநிலத்துக்குமான உயர்நீதிமன்றமாக கூட இருக்கும் ஓகேங்களா. அதான் சொல்றாங்க, அண்டை மாநிலங்களுக்கும் உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. மாநில அளவில் உயர்நீதிமன்றங்களே மிக உயர்ந்த நீதிமன்றங்களாகும். அப்ப இதுதான் இது வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. சோ மாநில அளவுல மிக உயர்ந்த நீதிமன்றம் எது அப்படின்னா மாநில உயர்நீதிமன்றம் ஓகேங்களா. சோ ஹைகோர்ட்னு சொல்லுவோம் ஓகேங்களா, உயர்நீதிமன்றங்கள். அடுத்து, இது மெட்ராஸ், இங்க கொடுத்திருக்க படம் வந்து மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம், ஹைகோர்ட் ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றத்தை தோற்றுவிக்க வழிவகை செய்கிறது. அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கணும்னு சொல்றாங்க ஓகேங்களா. சோ இது இம்பார்ட்டன்ட், இது கூட்டுக்கானத்தை கேட்கக்கூடியது ஓகேங்களா. ஆனா
1956 7வது சட்ட திருத்தம், அதாவது 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஓகேங்களா, 1956 படி, ஓகேங்களா, இதன்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரண்டிற்கு மேற்பட்ட மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு பொதுவான உயர் நீதிமன்றம் நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்குகிறது, ஓகேங்களா. அரசியல் அமைப்புல ஒரு மாநிலத்துக்கு ஒரு உயர் நீதிமன்றம்னு சொல்றாங்க. பட் ஆனா 7வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 படி 2 மாநிலங்கள், ஓகேங்களா, 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், ஓகேங்களா, 2+ அப்படின்னு தான் சொல்றாங்க. 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது, ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா யூனியன் பிரதேசங்கள் என்று ஒரு பொதுவான, அப்ப 2, 3 மாநிலங்கள் இல்ல அது கூட ஒரு யூனியன் பிரதேசம் சேர்த்து கூட என்ன பண்ணலாம்னா ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. சோ எப்ப சொல்றாங்கன்னா 7வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. அடுத்து எடுத்துக்காட்டாக பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு சண்டிகரில் உள்ள உயர்நீதிமன்றம் பொது நீதிமன்றமாக உள்ளது. அப்போ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு இது புக் பேக்ல கேட்பாங்க, ஓகேங்களா. அப்போ பஞ்சாப், ஹரியானா யூனியன், அப்போ 2 பாருங்க, 2 ஸ்டேட் ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா சண்டிகர்ல உள்ள உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது பொதுவான உயர்நீதிமன்றமா இருக்குன்னு சொல்றாங்க, ஓகேங்களா. சோ இது புக் பேக்ல கண்டிப்பா இருக்குது, ஓகேங்களா. அடுத்து பொது நீதிமன்றமாக உள்ளது. இதே போன்று கவுஹாத்தியில் உள்ள உயர்நீதிமன்றம், இது கவுஹாத்தி, ஓகேங்களா. கவுஹாத்தியில் உள்ள உயர்நீதிமன்றம் 4 வடகிழக்கு மாநிலங்களான அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேச ஆகியவர்களுக்கு பொது நீதிமன்றமாக உள்ளது. அப்ப இதுவும் இம்பார்ட்டன்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட், எங்க கவுஹாத்தில இருக்கிறது. அடுத்து இந்த நீதிமன்றங்களின் கிளைகள் இட்டாநகர், கொஹிமா, ஐஸ்வால் ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன. இது வரைக்கும் இது கொஸ்டின்ல கேட்டதில்ல, பட் ஆனா இந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான் தெரியுது, ஓகேங்களா. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்லி ஒரு மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென்று சொந்தமாக ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. இது இம்பார்ட்டன்ட். பாருங்க, அரசியலமைப்புல ஒவ்வொரு மாநிலமும் தனக்கென்ற ஒரு நீதிமன்றத்தை, உயர்நீதிமன்றத்தை வச்சிருக்கணும்னு அரசியலமைப்பு சொல்லுது, ஓகேங்களா. பட் இருந்தாலும் 7வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் படி என்ன பண்றாங்க, 2 மாநிலங்களோ அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களோ இல்லைன்னா யூனியன் பிரதேசம்னா பொதுவான உயர்நீதிமன்றத்தை வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. பட் ஆனா டெல்லி ஒரு ஸ்டேட்டே கிடையாது, அது ஒரு யூனியன் டெரிட்டரி தான், ஓகேங்களா. தேசிய தலைநகரம்னு சொல்லுவாங்க. பட் ஆனா தேசிய தலைநகரம் டெல்லி என்ன பண்ணுதுன்னா தனக்குன்னு ஒரு உயர்நீதிமன்றத்தை வச்சிருக்குன்னு சொல்றாங்க, ஓகேங்களா. சோ இது இம்பார்ட்டன்ட் டேட்டா. அடுத்து நீதிமன்றம், ஒவ்வொரு நீதிமன்றமும் ஒரு தலைமை நீதிபதி இருப்பார், ஓகேங்களா, மற்றும் பல நீதிபதிகளை கொண்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும். அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. உயர்நீதிமன்ற நீதிபதியோட எண்ணிக்கை அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது இந்த மாநிலத்தை பொறுத்து என்ன பண்ணலாம், வேறுபடுதுன்னு சொல்றாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை குடியரசுத் தலைவரால் நிர்ணயிக்கப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்றாரு, அவர் தான் டிசைட் பண்றாரு. இந்த மாநிலத்துல இவ்வளவு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து எண்ணிக்கை வந்து இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறது யாரும் டிசைட் பண்றா அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் டிசைட் பண்றாரு. நல்ல இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ஓகேங்களா. அடுத்து தற்போது இந்தியாவில் 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களுக்கும் சேர்த்து 25 உயர்நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. அப்போ இது இம்பார்ட்டன்டான டேட்டா. அப்ப கிட்டத்தட்ட 28 மாநிலங்கள் இருக்கு, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. பட் ஆனா வந்து எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்கு அப்படின்னா 25 தான் இருக்கு. நல்ல கொஸ்டின் இது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து உயர்நீதிமன்ற நீதி வரையறையும் அதிகாரங்களும். இது வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பார்த்திருப்போம், ஓகேங்களா. சோ சுப்ரீம் கோர்ட் வந்து பாடம் 2ல வந்து பார்த்திருப்போம். இங்க வந்து ஹைகோர்ட் கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன்னு தனக்கே உரிய நீதி வரையறை. மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதி வரையறையை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் பெற்றுள்ளன. அப்போ மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதி வரையறை அதிகாரங்களுடன், தங்களுக்கான நீதி வரை அதான் சொல்றாங்க, தனக்கே உரிய நீதி வரையுடன் சேர்த்து மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் பெற்றுள்ளன. நல்ல பாயிண்ட் இதெல்லாம், ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதே வேளையில் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க, பார்த்துட்டு போயிடலாம். மற்ற நீதிமன்றங்கள் பெரும்பாலும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை மட்டுமே பெற்றுள்ளன. அப்போ மற்ற நீதிமன்றங்கள்லாம் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கிற அதிகாரத்தை மட்டும் தான் வச்சிருக்காங்க, ஓகேங்களா. சோ இது டிஃபரன்ஸாவே சொல்றாங்க. அடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், உயில், திருமணம் சார்ந்த வழக்குகள் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் ஆகியவற்றை மட்டும் நேரடியாக விசாரிக்கும் அதிகாரங்களை இவை பெற்றுள்ளன. அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், உயில் சம்பந்தமான ஏதாவது இஷ்யூஸ், சண்டை, ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா, அடுத்து திருமணம் சார்ந்த வழக்குகள், ஓகேங்களா, அப்புறம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் ஆகியவற்றை மட்டும் நேரடியாக விசாரிக்கும் அதிகாரங்களை இவை பெற்றுள்ளன. அடுத்து மாகாண நீதிமன்றங்கள் அவற்றின் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் 2000 மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை உரிய நீதி வரையை பயன்படுத்தி விசாரிக்க முடியும். அப்போ குற்றவியல் வழக்குகளை, ஓகேங்களா, 2000க்கு மேல உள்ள குற்றவியல் வழக்குகள் என்ன பண்ணாங்கன்னா விசாரிக்க முடியும் சொல்றாங்க, ஓகேங்களா. அடுத்து மேல்முறையீட்டு நீதி வரையறை. உயர்நீதிமன்றங்கள் தங்களிடம் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் கீழ் நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் விசாரிக்கின்றன. அது சிவிலா இருந்தாலும் சரி, கிரிமினலா இருந்தாலும் சரி, ஓகேங்களா. உரிமையியல் மற்றும் குற்றவியல் சட்டங்கள் எதுவா இருந்தாலும் சரி, கீழே இருந்து வரக்கூடிய எல்லா மேல்முறையீட்டு என்ன பண்ணலாம், அவங்க விசாரிக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து நாட்டின் ராணுவ தீர்ப்பாயங்கள் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க இவைகளுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ ராணுவ தீர்ப்பாயங்கள் எல்லாமே
எங்களுக்கு கீழே வராதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ராணுவ தீர்ப்பாயங்கள் எங்க கீழே வராது. எங்க ஹைகோர்ட்டோட அந்த வரையறைக்குள்ள வராது. ஓகேங்களா? பேராணை அதிகாரங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 இங்க வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 32 அடிப்படையிலும், ஹைகோர்ட்ஸ் வந்து ஆர்டிகல் 226 அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகாரங்கள், அதாவது ரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீதி பேராணைகளை வெளியிட முடியும். அதாவது இந்த 2 ஆர்டிகல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது வந்து மத்தியில இருக்கக்கூடிய மத்தியில இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா 32, மாநிலங்களில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள் அப்படின்னா ஆர்டிகல் 226 அடிப்படையில். ஓகேங்களா? சோ அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்குகிறது. அப்போ இங்க இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டோட ஹைகோர்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமான பவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடிப்படை உரிமைகளுக்காக மட்டும் இல்ல, மற்ற சில நோக்கங்களுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா பேராணைகளை வெளியிட முடியும். யாரு? உயர்நீதிமன்றங்கள். இந்த ஒரு இடத்துல மட்டும் சுப்ரீம் கோர்ட்டோட ஹைகோர்ட்டுக்கு கொஞ்சம் பவர் அதிகமா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த சட்டப்பிரிவு 32 இதுதான் சொன்னது சுப்ரீம் கோர்ட். உச்சநீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள், ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல் போன்ற உயர்நீதிமன்றமும் அவைகளை வழங்க அதிகாரம் உள்ளது. சோ ரெண்டும் சேம் ஒரே டாபிக் தான். ஓகேங்களா? அடுத்து இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் நீதி பேராணைகளை வெளியிட உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கிய அதிகாரம் பெரியதாகும். நான் சொன்னேன் இல்லையா, அதே பாயிண்ட் தான். ஒரே ஒரு இடத்துல மட்டும், எங்கன்னா இந்த நீதி பேராணைகளை வெளியிடக்கூடிய இந்த ஒரு இடத்துல மட்டும் சுப்ரீம் கோர்ட்டோட ஹைகோர்ட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதிகமான பவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டுமே உச்சநீதிமன்றம் இவைகளை வெளியிடுகிறது. அப்போ இதுதான் டிஃபரன்ஸ். அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா சுப்ரீம் கோர்ட்டால ரிலீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? உயர்நீதிமன்றம் இது போன்ற வழக்குகள் மட்டுமின்றி சாதாரண சட்ட மீறலுக்கும், ஆர்டினரியான ஏதாவது இஷ்யூக்கு கூட சாதாரண சட்ட மீறலுக்கும் நீதி பேராணைகளை வெளியிட முடியும். ஓகேங்களா? அதாவது ஆட்கொணர்வு, கட்டளை உறுத்தும், அப்புறம் வந்து தடை உறுத்தும், அப்புறம் வந்து தகுதி வினவும், அப்புறம் வந்து ஆவண கேட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 வகையான நீதி பேராணைகளும் முடியும் வெளியிட முடியும். ஓகேங்களா? இந்த 2 டிஃபரன்ஸ், சரி இந்த ஒரு டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா ஆர்டிகல் 32, இங்க அப்படின்னா 226, ஆர்டிகல் 226. சரிங்களா? அடுத்து மேற்பார்வை அதிகாரம். ராணுவ நீதிமன்றங்களை தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களின் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை உயர்நீதிமன்றம் பெற்றுள்ளது. எங்க போனாலுமே இந்த ராணுவ நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது வரவே வரக்கூடாது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி கவர்னரோட அந்த மன்னிப்பு அதிகாரத்திலையும் இந்த ராணுவ நீதிமன்றங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒரு தண்டனைக்கு என்ன பண்ண முடியாது, மன்னிப்பு அதிகாரத்தை வழங்க முடியாது. யாரையும் கவர்னரே வழங்க முடியாது. ஓகேங்களா? இது அப்படியே டைரக்டா பிரசிடென்ட் தான் இருக்கு. அடுத்து கீழ் நீதிமன்றங்களில் கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரங்களை திரும்ப பெறும் அதிகாரம். அப்போ இன்கேஸ் ஹைகோர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கோர்ட் ஏதாவது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த அதிகாரத்தை திரும்ப பெற சொல்றதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. பொது சட்டங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் மூலம் பயிற்சி மற்றும் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த ஒரு ஆணையை வெளியிடச் செய்தல். ஓகே. அடுத்து பரிந்துரைக்கப்பட்ட முறைகளின் கீழ் நீதிமன்றங்கள் புத்தகங்கள், பதவிகள், கணக்குகளை பராமரித்தல். இது வந்து இம்பார்ட்டன்டான டேட்டா இருக்குங்களா? நீதிமன்றங்கள் புத்தகங்கள், பதவிகள், கணக்குகளை பராமரித்தல். ஓகேங்களா? சோ இதெல்லாம் மேற்பார்வையிடுறது ஹைகோர்ட் தான். ஷெரீப், எழுத்தர்கள், அலுவலர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் ஆகியோருக்கான கட்டணத்தை செலுத்துதல் போன்றவை குறித்து தீர்மானித்தல். ஓகேங்களா? சோ இதுதான் சொல்றாங்க ஹைகோர்ட்ஸை பத்தின இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். ஓகேங்களா? சோ ஹைகோர்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. அடுத்து ஆவணங்களின் பாதுகாப்பு இடம். இது கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா? சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா. உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து முடிவுகள் மற்றும் தீர்ப்புகள் அச்சடிக்கப்பட்டு சான்றாதாரமாக பாதுகாக்கப்படுகின்றன. அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பாக்குறோம் இல்லையா, நிறைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அது ஜட்ஜ்மெண்ட் அதோட முடிவுகள் எல்லாத்தையும் அச்சடிக்கப்பட்டு, அதாவது பிரிண்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா பாதுகாக்கிறாங்க. ஓகேங்களா? எதிர்காலத்தில் எழும் கேள்விகளுக்கு தீர்வாக கடந்த கால தீர்ப்புகள் உதவுகின்றன. அப்போ இது என்னத்துக்காக அப்படின்னா ஒரு அதே சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் திரும்ப வருது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கேஸ்ல அப்படி நடந்துச்சு, அதே மாதிரி இந்த கேஸ்ல நடந்திருக்கு. சோ அதன்படி எப்படியோ அதே மாதிரி இங்கேயும் நீங்க என்ன பண்ணுங்க, அதை மாதிரி நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதனால் உயர்நீதிமன்றம் பதிவேடுகளின் நீதிமன்றமாக, இதுதான் இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஓகேங்களா? பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுகிறது எது அப்படின்னா ஹைகோர்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நல்ல கொஸ்டின் இதெல்லாம். ஓகேங்களா? சோ இது கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா? சோ இதோட இந்த டாபிக் முடியுதுன்னு நினைக்கிறேன். எஸ் முடியுது. இங்க வந்து ஒரு சிலை கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? தெரியுங்களா? இது வந்து மெட்ராஸ் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல, ஓகேங்களா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வாசல் இருக்கக்கூடிய ஒரு சிலை. ஓகேங்களா? இது யார் அப்படின்னா மனுநீதி சோழன் அப்படின்னு சொல்லுவோம். மனுநீதி சோழன் சொல்லுவோம். இந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது வந்து ஒரு அரசரோட மனுநீதி சோழோட பையன் அப்படிங்கிறவரு தேர்ல போயிட்டு இருக்கப்போ ஒரு கண்ணுக்குட்டியை வந்து மேல வந்து ஏத்திடுவாரு. சோ அந்த கண்ணுக்குட்டியோட அம்மா வந்து என்ன பண்ணும், அந்த மாடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நீதிமணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன். அதாவது அந்த கோட்டை வாசல்ல இந்த நீதிமணி அப்படின்னு இருக்கும். அதாவது மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மணியை போய் அடிப்பாங்க. ஓகேங்களா? மன்னர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா
முறை சொல்லுவார். ஓகே, என்ன நீதியோ அதை கொடுப்பாரு. ஓகேங்களா. சோ இந்த மாடு போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அந்த நீதிமணி இது அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. வந்து கதை உண்மையானு தெரியல. பட் அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த மணி வந்து அடிச்சிருக்கு. இப்போ மன்னர் என்னன்னு கேட்கிறப்போ இந்த மாதிரி தன்னோட இறந்து போன கண்ணுக்குட்டியை வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி மன்னரோட பையன் வந்து தேர்ல போறப்போ இந்த மாதிரி இறந்துச்சுன்னு சொல்லிட்டு. சோ இந்த போட்டோ இங்க பாருங்க. இங்க ஒரு ஸ்கல்ப்சர் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து பாருங்க. இந்த கண்ணுக்குட்டி அப்படிங்கிறது இறந்துருப்பாங்க. தேர் சக்கரத்துக்கு கீழே இறந்துருக்கா. ஓகே, இப்ப அடுத்து இந்த மாடு போயிட்டு அங்க வந்து முறையிடுது. சோ மன்னன் என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படி தன்னோட மகன் அந்த கண்ணுக்குட்டியை வந்து கொன்னுட்டாங்களோ, ஏத்தி கொன்னுட்டாங்களோ, அதே மாதிரி இந்த 2வது சக்கரத்தை பாருங்க. இந்த சக்கரத்துல மன்னரோட மகன் பாருங்க கீழ இருக்காங்களா. சோ அதே மாதிரி தன்னுடைய மகன் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அதே மாதிரி ஏத்தி கொன்னிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ வந்து தன் மகன் கூட பார்க்காம சமமான நீதியை வழங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு 5 அறிவு ஜீவனுக்கு கூட சரியான நீதி கிடைக்க செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. சோ இதுதான் இதுக்கான காரணம் தான் இது வந்து அந்த ஹைகோர்ட்டோட வாசல்ல வச்சிருக்கு. ஓகேங்களா. சோ அடுத்து வந்து நம்ம நேரா புக் பேக் போயிடலாம். ஓகேங்களா. புக் பேக் போயிடலாம். சோ மாநில ஆளுநரை நியமிப்பவர். ஓகேங்களா. மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. இத சொல்லக்கூடிய ஆர்டிகல் அப்படிங்கிறது 155. ஆர்டிகல் 155 அப்படிங்கிறது தான் குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஓகேங்களா. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் அதாவது நியமிக்கிறப்போ மத்திய சட்டமன்றத்தை என்ன பண்ண மத்திய அரசு அப்படிங்கிறது மாநில அரசிட்ட கலந்த இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்து மாநில சபாநாயகர் ஒரு மாநிலத்தின் தலைவரா? அதெல்லாம் கிடையாது. அரசின் தலைவரா? அதுவும் கிடையாது. அரசோட தலைவர் அப்படிங்கிறது யாருன்னா கவர்னர் இருப்பாரு. ஓகேங்களா. அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னாக்கா அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னா யார் அப்படின்னா சிஎம், அதாவது முதலமைச்சர் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. குடியரசுத் தலைவரின் முகவர் கிடையாது. அதுவும் கவர்னர் தான். ஓகேங்களா. சோ மேற்கண்ட எதுவும் இல்லை. இவர் யார் அப்படின்னா மாநில சபாநாயகர் யார் அப்படின்னா சட்டமன்றம் 2 அவையா சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஒண்ணு மேலவை, இன்னொன்னு கீழவை. ஓகேங்களா. அதை என்ன சொல்லுவோம்னா சட்ட பேரவைன்னு சொல்லுவோம். பேரவை அல்லனாக்கா சட்ட மேலவைன்னு சொல்லுவோம். இந்த சட்ட பேரவையோட தலைவர் தான் இந்த சபாநாயகர். ஓகேங்களா. அதே மாதிரி இவர்கிட்ட அதிகமான பவர் அப்படிங்கிறது இருக்கும். இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்த புதிதாக ஒருத்தர் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை இவர் வந்து தன்னோட பதவி ஏற்பார். ஓகேங்களா. அதே மாதிரி சபாநாயகர் அப்படிங்கிறவர் தான் பண மசோதாவா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் யார் அப்படின்னா அவர் சபாநாயகர் தான். ஓகேங்களா. அடுத்து கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல? ஓகேங்களா. எது ஒண்ணு ஆளுநரோட அதிகாரம் சொல்றாங்க. சட்டமன்றம் அப்படிங்கிறது அவரோட அதிகாரத்துல ஒண்ணுதான். ஏன் சட்டமன்றத்தை கலைக்கிறது, கூட்டுறது, ஒத்தி வைக்கிறது, அது மாதிரி சட்டமன்றத்தோட முதல் கூட்டத்துல இருந்து உரையாற்றுறது போன்ற சட்டமன்ற உறவுகள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா. அடுத்து நிர்வாகம் சம்பந்தப்பட்டது அப்படின்னா சில பேரை நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரம் அப்படிங்கிறது அவருக்கு தான் இருக்கு. ஓகேங்களா. இன்க்ளூடிங் சொல்ல போனா முதலமைச்சரையும் அவர் தான் நியமிக்கிறாரு. முதலமைச்சரின் ஆலோசனைப்படி அமைச்சர்களையும் யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா ஆளுநர் தான். ஓகேங்களா. இதெல்லாம் அவரோட நிர்வாக அதிகாரங்கள். சட்டமன்ற அதிகாரங்களும் இருக்கு. அடுத்து நீதித்துறை அதிகாரங்களை பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா துணை நீதிமன்றங்களோட நீதிபதிகள் பதவிகள் உயர்வு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நியமிக்கிறப்போ இந்த ஆளுநருக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ இங்க சம்பந்தமே இல்லாதவங்க இந்த தூதரகம் அப்படின்னாவே இது வந்து பிரசிடென்டோட சம்பந்தப்பட்டது. இதுக்கும் கவர்னருக்கும் எந்த விதமான சம்பந்தமே கிடையாது. ஓகேங்களா. ஆப்ஷன் இ. அடுத்து ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்துக்கு யார் நியமிக்கிறார்? அப்போ நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும் இந்த ஆங்கிலோ இந்தியன் வகுப்புக்கு எதுக்காக நம்ம அதை பண்றோம் அப்படின்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சப்போ ஓகேங்களா சுதந்திரம் நம்ம குடியரசு ஆனப்போ ஜனவரி 26 அப்போ ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டி வந்து இந்தியாவுக்குள்ள இருந்திருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னா பிரிட்டிஷை சேர்ந்த ஒருத்தவங்க பிளஸ் அவங்க கூட இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவங்களும் மேரேஜ் பண்ணிக்கிறது மூலியமா. ஓகேங்களா. சோ ஒரு ஆங்கிலேயர் ஒரு இந்தியன் இதுதான் அதோட காம்பினேஷன். ஓகேங்களா. இப்படி இவங்க மேரேஜ் பண்ணிக்க முடியுமா உருவாக்குற ஒரு கமிட்டி தான் ஆங்கிலோ இந்தியன் கமிட்டின்னு சொல்றாங்க. இப்போ 234 பேரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஓட்டு போட்டு நம்ம எலெக்ஷன் பண்ணிடுறோம். ஓகேங்களா. சோ இவங்க எல்லாரும் நார்மலா இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியர்களுக்கு தேவையானதை என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. பட் ஆனா பிரிட்டிஷ் சமூகத்தை சேர்ந்த இந்த ஆங்கிலோ இந்தியர்கள் ஓகேங்களா ஆங்கிலோ இந்தியர்களுக்கு தேவையான அந்த சில முன்னுரிமைகளை வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்களை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு விதமா தான் இந்த ஒரு நபர் அப்படிங்கிறவங்க யார் நியமிப்பாங்க அப்படின்னா ஆளுநர் அப்படிங்கிறவங்க நியமிப்பாங்க. ஓகேங்களா. சோ ஆங்கிலோ இந்தியனை நியமிக்கக்கூடியது யாருன்னா ஆளுநர். யாருன்னா ஒரே ஒருத்தவங்க. ஓகேங்களா. அடுத்து ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை? ஆளுநர் வந்து முதலமைச்சர் வந்து நியமனம் பண்றாரு. எஸ் ஆமா. மாநில அரசு பணியாளர் மற்றும் தேர்வாணையத்தின் தலைவர்கள். எஸ் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களே இவர்தான். அடுத்து மாநில தலைமை வழக்கறிஞரையும் இவர்தான் தேர்ந்தெடுக்கிறாரு. நான் அப்பவே சொன்னேன் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் இவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. யாருக்கு கவர்னருக்கும் சம்பந்தம் கிடையாது, ஸ்டேட்டுக்குமே சம்பந்தம் கிடையாது. ஓகேங்களா. ஸ்டேட்டும் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே மாட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து மாநில அமைச்சரவையின் தலைவர் ஒரே ஆள் தான் முதலமைச்சர் மட்டும்தான். ஓகேங்களா. அமைச்சரின் தலைவர் வந்து முதலமைச்சர் தான். பிரதமர்லாம் கிடையாது, ஆளுநர் கிடையாது, சபாநாயகர் கிடையாது. ஓகேங்களா. சோ மேலவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது ஓகேங்களா. சோ 25ன்னு கொடுத்திருக்கிறது கீழவை. மேலவை அப்படிங்கிறது இது வந்து ஓட்டு போறதுக்கு முன்னாடி இருந்த வயசு, இப்ப கிடையாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேலவை உறுப்பினருக்கான வயது. ஓகேங்களா. அடுத்து இந்த 35 அப்படிங்கிறது பிரசிடென்ட்
வைஸ் பிரசிடென்ட் அண்ட் கவர்னருக்கான வயசு. ஓகேங்களா, 35 அப்படிங்கிறது. அடுத்து கீழ்காணும் சட்டமன்றங்களில் கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? அப்போ எது ஒண்ணு ஈரவை சட்டமன்றம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ ஈரவை சட்டமன்றம் அப்படிங்கிறது 6 மாநிலங்கள்ல மட்டும்தான் இருக்கு. ஷார்ட்கட் சொன்ன ஏபி டும்க். ஓகேங்களா, இதுக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. பட் ஆனா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஆந்திரா, பீகார், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ் வந்து தமிழ்நாட்டுல ஈரவை சட்டமன்றம் கிடையாது, தூக்கிட்டாங்க. எப்பன்னு பார்த்தோம் 1986 நவம்பர் 1ல இருந்து கிடையாது. சரிங்களா, எம்ஜிஆர் பீரியட்ல தூக்கிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து இந்தியாவில் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் 1862 பார்த்தோம். ஓகேங்களா, எங்க கல்கத்தா, பாம்பே, சென்னை, டெல்லி, கல்கத்தா கிடையாது, டெல்லி, கொல்கத்தா. அப்போ வந்து டெல்லி, கொல்கத்தா கிடையாது. அடுத்து டெல்லி வரக்கூடாது. அப்போ கொல்கத்தா, மும்பை, சென்னை, இது 3 இடம் மட்டும்தான். ஓகேங்களா, அடுத்து கீழ்காணும் எந்தெந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? அப்படிங்களா, தமிழ்நாடு அப்படிங்கிறது தனி மாநிலம், தமிழ்நாட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கேரளா, தெலுங்கானா ரெண்டுமே வேற வேற பெரிய மாநிலங்கள் கிடையாது. பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் இருக்கலாமா? வாய்ப்பே கிடையாது. பஞ்சாப், ஹரியானா நம்ம அங்கேயே பார்த்ததுதான். ஓகேங்களா, அடுத்து ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் சமர்ப்பிக்கிறார்? யாரிடம் கொடுக்கிறார்? யார்கிட்டனா பிரசிடென்ட் கொடுக்கிறார். ஓகேங்களா, ஆளுநரோட ராஜினாமா கடிதத்தை பிரசிடென்ட் தான் கொடுக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடி தேர்தல் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறனர். நம்ம ஏப்ரல் 23 ஓட்டு போட்டோம் இல்லையா, சோ அவங்க எல்லாம் கேட்கறாங்க மக்களால் நேரடி தேர்தல் மூலம். ஓகேங்களா, டைரக்ட் எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. டேஷ் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார். அப்போ கவர்னர் தான், ஆளுநர் அப்படிங்கிறது தான் பல்கலைக்கழகங்களோட வேந்தரா செயல்படுறாரு. பட் கவர்னர் வந்து யாரை நியமிப்பார் அப்படின்னா துணைவேந்தரை நியமிப்பார். ஓகேங்களா, துணைவேந்தரை நியமிக்கக்கூடியது யார் அப்படின்னா கவர்னர் தான். இது வந்து நல்ல டிஃபரன்ஸ், இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை டேஷால் மட்டுமே பணி நீக்கம் செய்யப்பட முடியும். அப்போ இந்த டேட்டா நம்ம புக்ல கொடுக்கல, பட் ஆனா இங்க தெரிஞ்சுக்கணும். நேரம் இங்க வாங்க. ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்ல, முதலமைச்சரை நியமிக்கிறாருன்னு பார்த்தோம். மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை என்ன பண்றாரு? தேர்வு செய்யறாரு. மாநில தலைமை வழக்கறிஞரை தேர்வு செய்யறாரு. பட் ஆனா இவரை வந்து சூஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்றது மட்டும்தான் கவர்னரோட வேலை. இவங்களை பதவியை விட்டு தூக்குறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் மட்டும்தான் அந்த பவர் இருக்கு. இவங்களுக்கு அந்த பவர் கிடையாது. ஓகேங்களா, சோ நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த டிஃபரெண்டா. அடுத்து பொறுத்துக்க ஆளுநர். ஆளுநர் அப்படிங்கிறவரு நான் சொன்ன மாதிரி மாநில அரசின் தலைவர். ஓகேங்களா, அரசு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பரந்துபட்ட அளவுல உடையது. ஓகேங்களா, முதலமைச்சர் அப்படிங்கிறவர் அரசாங்கத்தின் தலைவர். அப்போ அந்த அரசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட் அப்படிங்கிறது அரசாங்கம். ஓகேங்களா, அரசாங்கத்தின் தலைவர் வந்து முதலமைச்சர். அமைச்சரவை அப்படிங்கிறது சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள். எஸ். அடுத்து மேலவை உறுப்பினர்கள். மேலவை உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது. ஓகேங்களா, இவங்க வந்து எதுக்குமே வாக்களிக்க முடியாது. அடுத்து ஆயுதப்படையினர் அப்படிங்கிற என்ன சொல்றாங்க அப்படின்னா தீர்ப்பாயங்கள். ஓகேங்களா, ஓகேங்களா, ராணுவ தீர்ப்பாயங்கள் அப்படி சொல்றாங்க. ராணுவ தீர்ப்பாயங்களை சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது ஆயுதப்படையினர், ராணுவ வீரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்க தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னா ராணுவ நீதிமன்றங்கள் தான் தண்டனை கொடுப்பாங்க. அதான் சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இந்த 3வது யூனிட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் டீட்டெயிலா தான் பார்த்திருக்கோம். சரிங்களா, சோ இந்த புக்ல உள்ளதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டன்டா நான் இன்ஃபார்ம் ஆயிட்டேன். ஓகேங்களா, சோ ஒரு டைம் வந்து ஃபுல்லா படிச்சு பாருங்க. எங்கெங்கெல்லாம் முக்கியமோ அது என்ன பண்ணுவேன், மனப்பாடம் பண்ணி ஆகணும். இல்ல எங்கேயாவது ஷார்ட்கட் போற மாதிரி இருந்துச்சுன்னா ஷார்ட்கட் போட்டுக்கலாம். ஓகேங்களா, சோ அந்த கான்செப்ட் கூட நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, சோ அந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் அடுத்த கிளாஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ அந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன் பண்ணிருங்க. ஓகேங்களா, சோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பை கைஸ்.